வணக்கம் நல்லுள்ளங்க. நம்மளோட இன்னைக்கு ஆறாவது, அதாவது சட்கோண தீபம் 6 விளக்கு கரெக்டாக ஏற்றியாச்சு. இன்னைக்கு வந்து பிரசஸ்டி விரதத்தோட சூரசம்ஹாரம் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு 7வது நாள் திருக்கல்யாணம் முடிச்சுட்டா என்னோட விரதத்தை முடிப்பேன் நான். இன்னைக்கு வந்து நான் இப்போ இன்னைக்கு என்ன முருகருக்கு பிரசாதம் செஞ்சோம் பார்த்தீங்கன்னா தயிர் சாதம். ஏன்னா அவர் சூரசம்ஹாரம் பண்ணிட்டு வரையில கோபத்தில் வருவார். அப்போ அவரை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா பால் அபிஷேகம் பண்ணி தான் குளிர வைக்க. நாங்கள் நல்லா பால் அபிஷேகம்லாம் பண்ணி குளிர வச்சு தயிர் சாதமும், அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் இன்றைக்கி அவருக்கு பிடிச்ச பஞ்சாமிர்தம், இதுதான் இன்றைக்கி நம்மளோட வீட்டு பிரசாதமும் கூட. என்னோட சாப்பாடு இதுதான் நம்மளோட 6வது நாள் விரதம் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு கல்யாண சாப்பாடோட நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஓகே பாய். வணக்கம் நல்லுள்ளங்க. நம்மளோட இன்னைக்கு 6வது, அதாவது சட்கோண தீபம் 6 விளக்கு கரெக்டாக ஏற்றியாச்சு. இன்னைக்கு வந்து பிரசஸ்டி விரதத்தோட சூரசம்ஹாரம் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு 7வது நாள் திருக்கல்யாணம் முடிச்சுட்டா என்னோட விரதத்தை முடிப்பேன் நான். இன்னைக்கு வந்து நான் இப்போ இன்னைக்கு என்ன முருகருக்கு பிரசாதம் செஞ்சோம் பார்த்தீங்கன்னா தயிர் சாதம். ஏன்னா அவர் சூரசம்ஹாரம் பண்ணிட்டு வரையில கோபத்தில் வருவார். அப்போ அவரை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா பால் அபிஷேகம் பண்ணி தான் குளிர வைக்க. நாங்கள் நல்லா பால் அபிஷேகம்லாம் பண்ணி குளிர வச்சு தயிர் சாதமும், அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் இன்றைக்கி அவருக்கு பிடிச்ச பஞ்சாமிர்தம், இதுதான் இன்றைக்கி நம்மளோட வீட்டு பிரசாதமும் கூட. என்னோட சாப்பாடு இதுதான் நம்மளோட 6வது நாள் விரதம் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு கல்யாண சாப்பாடோட நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஓகே பாய்.